ரொம்ப ஹெல்த்தியான மட்டன் கீமா சம்பா ரவை பிரியாணி. அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கீ இது 2ல் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் இது கூட கேரட், பீன்ஸ் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது கூட பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே வதங்கி வரத்துக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நான் 200 கிராம் மட்டன் கீமா எடுத்திருக்கேன். அதையும் இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ மட்டன் ஒரு அளவுக்கு நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு மட்டனை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா இது 2யும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் மசாலா ஐட்டம் சேர்க்க போகிறோம். நான் 1 ஸ்பூன் பிரியாணி பொடி, 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மட்டனில் எல்லா மசாலையும் பிடிச்சி ஓரளவுக்கு நல்லா மட்டனும் வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் உப்புமாவுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா 1 கப் தண்ணி இதில் நான் ஊற்றிக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் எடுத்து வச்சுருக்க சம்பா ரவையை கொட்டிக்க போகிறேன். நார்மல் ரவையை விட இந்த ரவை வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டுக்கலாம். நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ அவ்வளோதான், ரவை ஓரளவுக்கு வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. உப்புமாவே வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் நம்ம டயட்டில் இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரியான உப்புமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதில் நிறைய சத்தும் இருக்குது. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் கெவின் விலாக் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் கெவின் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்டும் சேர்த்து பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.